எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி காளைகள், எல்லாம் பெரிய சைஸான காளைங்க. இன்றைக்கி ஒரு ரெண்டு ஜோடி தான், 3 ஜோடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி காளைங்க பெரிய பெரிய காளைங்கெல்லாம் எல்லாம். அதே போல் எங்கெல்லாம் வளர்ப்பு ஏற்காளைகள் எல்லாம் வந்துருக்குது. இதெல்லாம் வண்டி காளைங்க பாருங்கள். அந்த ஊரில் ஆந்திராவாண்ணா? ஆந்திராவா? ஆம்பூரில் தான். சரி சரி சரி. எவ்வளோண்ணா சொல்லிடுறீங்க? எவ்வளோ சொல்லிடுறீங்க? சரிண்ணா சார். 1:30 தான் சொல்லியிருக்காராம். இன்னும் பேசி வாங்கிக்கலாங்க. இனிமேல் தான் வந்து கேட்பாங்க. கேட்டு அதை வாங்குவாங்க. 1,30,000 வந்து சொல்லிடுறாங்க இந்த வண்டி காளை. எப்படி இருக்குது பாருங்க, தரமாக இருக்குது பாருங்கள். ஜோடியெல்லாம் அந்த மாதிரி ஜோடி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தான் பார்த்து வாங்கிக்கணும். இங்கேயும் உங்கள் ஊருக்கு காளை ஒரு நல்ல சூப்பரான காளை தான். ஜோடி எல்லாம் ₹1 கிட்டத்தட்ட சொல்லுவாங்க. ஒரு 70-80 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. ஒரு வண்டி காளையில் குந்தாரப்பள்ளி சந்தை நல்லா கூட்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே கம்மியாக தான் இருக்குது. இந்த பக்கம் ஏரியாவில் தான் மொத்தம் பாய்ச்சல் காலைங்களாக வரும். கண்ணெல்லாம் பாருங்கள், பொட்டை கண்ணு தான் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. கிடாரிங்க நல்லா தலுக்கு முழுக்குன்னு இருக்குங்க. நல்லா ஜம்முன்னு இருக்குது. சூப்பர் சூப்பர். நிறைய வந்துருக்குங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வருவோம். குந்தாரப்பள்ளி சந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணுங்களை ரொம்ப அதிகமாக வரும். பக்கம் பாருங்க எல்லாம் ஃபுல்லாக. எல்லாம் நல்லா ப்ரீடு காலைங்க தான் நிறைய வரும். வாங்கி தான் போகிறார். இங்கே ஒரு ப்ரீடு காலை இருக்கு பாருங்க. முடிஞ்சுங்களா? பேசவே மாட்டேங்கிறாங்க. முடிச்சிங்களான்னா கூட அமைதியாக இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வருங்க. குந்தாரப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் நிறையா வரும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ ரேட்டெல்லாம் வந்து முன்ன பின்ன சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக வந்து இந்த ரேட்டு தான் கொடுப்பாங்கன்னெல்லாம் சொல்ல முடியாது. நம்மளை பார்த்தோன்னா அதிகமாகவே சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம். ஆனால் அந்த ரேட்டுக்கெல்லாம் போகாது. ஸோ நேரில் வந்தீங்கன்னா உங்களை நீ இப்போ பேசி வாங்கிக்கலாம். நல்லா குள்ளமாக ஒரு காளைங்க, ப்ரீடு காளை. சூப்பர் சூப்பர். இங்கே பாரு நம்ம நாட்டு காளைங்க எப்படி இருக்கு பாரு. கொம்பு
இந்த மாதிரி நாட்டு செவலெல்லாம் கூட நிறைய வந்து இப்போ குந்தாரப்பள்ளி சந்தைக்கு வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. நல்லா குள்ளமாக இருக்குங்க. ஒரு 3 காலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா குள்ளமாக, இது 3ம் பார்த்திங்கன்னா வெறும் குள்ளமாக இருக்குங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள் ஏற்காலைகள் எப்படி இருக்குது பாருங்கள். செவலெல்லாம் ₹1 மேலே தாங்க சொல்லுவாங்க இதெல்லாம். கண்ணுக்குட்டிங்க, பசுமாடுங்க, கிடாரிங்க எல்லாமே குந்தாரப்பள்ளி சந்தையில் கிடைக்கும். நல்ல ஒரு பசுமாடு வாங்கணும் அப்படின்னீங்கன்னா கூட இந்த குந்தாரப்பள்ளி சந்தையில் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். பாரு முடிச்சாண்ணா அது காலை முடிச்சிங்களா? ஒரு ரியாக்ஷன் இல்லைங்க கேட்டதுக்கு. முடிச்சான்னா வாயை கூட திறக்க மாட்டேங்கிறாரு. இந்த ஏரியாவில் வந்து வணக்கம் ஆளே பாருங்க. ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு இல்லை ஜெர்சி மாடுங்க இல்லை ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கலப்பின மாடுங்க இதுக்கு தான் அதிகமாக வந்து வரும். அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க நிறையா வந்து இருக்கும். எந்த பக்கம்னா இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போனீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் கண்ணுக்குட்டிங்க தரமான ஹெச்எப் மாடுங்கள்லாம் பாருங்கள். இதெல்லாம் 15 லிட்டரு இதெல்லாம் வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. நல்லா செம்மையாக இருக்கும். நல்லா பெருசாக எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா அருமையான வளர்ப்பு குட்டிங்க எல்லாமே வந்து இந்த சந்தையில் வந்து கிடைக்கும். ஜெர்சி மாடுங்களை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்து அந்த பக்கம் இருக்கும். அந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான். நிறைய பேர் இந்த பசுமாடு வாங்குறதுனா எங்கே வாங்கலாம் அப்படின்னா அவங்கவுங்க ஏரியாவை பொறுத்துங்க. சில பேருக்கு இந்த கெட்டிய மார்க்கெட் இருக்கும், அங்கேயும் வாங்கிக்கலாம். கிருஷ்ணகிரி யாருக்கு பக்கத்தில் இருக்கோ அவங்க வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து தொழிலேருந்து வந்து அதிகமாக டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி சின்ன குட்டிங்கெல்லாம் வந்து பாருங்கள் நிறையா இருக்கும். பாருங்கள் எரமா குட்டி எல்லாமே ஜெர்சி குட்டிங்க, சின்ன குட்டிங்க ₹10 மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. மினிமம் ₹10 மேலே தாங்க. இது ரொம்ப சின்ன குட்டியாக இருந்தால் ஒரு ₹10 ரேஞ்சு to ₹12 ரேஞ்சில் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் ஹெச்எப் குட்டிங்க. இந்த பக்கம் நிற்கிது பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் ஜெர்சி குட்டிங்க. ஏன்னா இங்கே வந்தால் குட்டிங்களும் வாங்கிக்கலாம், மாடும் வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இங்கே வந்து இருக்குது. சந்தையே அப்படி தான் இருக்குது. ஜெர்சிலையும் இருக்குது, ஹெச்எப்லேயும் இருக்குது. உங்களுக்கு தகுந்த மாதிரி மீடியம் சைஸில் வேணுமா அதுவும் இருக்குது. வேறு லெவலில் இருக்கும். கலரெல்லாம் வந்து செம்ம கலரில் இருக்கும். கண்ணுக்குட்டிங்கெல்லாம் இந்த பாரு கலர் குட்டி எப்படி இருக்கு பாரு. குட்டிங்க பாரு அப்படி இருக்கு பாரு குட்டி. சரியான குட்டிங்க. கலரெல்லாம் சூப்பராக கலர் இருக்கும். அதெல்லாம் அருமையான கலர். நல்லா பாருங்கள். அதெல்லாம் வந்து நல்லா ஒரு பருவத்துக்கு வந்தால் கிடாரிங்க. எல்லாம் பருவத்துக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம்
நிறைய குட்டிங்க ஹெச்எப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. செம கலர் தாங்க மேட்டர். செம்ம கலரில் இருக்குது குட்டிங்கெல்லாம். வேறு லெவலில் இருக்குதுங்க குட்டி. குட்டி இந்த ஜெர்சி இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ரெட்டு. நல்லா ரெட்டில் இருக்குது பாருங்கள். நல்லா ரெட் ஒயிட்டு கலர். இதெல்லாம் பாரு அடிபொலி கலர். இதெல்லாம் பெரிய மாடுங்க. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கூட போதும். அந்த மாதிரி சைஸில் தான் மாடுங்க நிறையா இருக்குது.